Hello friends, welcome back to my channel. போன வாரத்துல இருந்து வெஸ்டர்ன் வெனஸ்டே கான்செப்ட் நம்ம சேனல் இன்ட்ரோ듀ce பண்ணிருக்கோம். அதாவது வெனஸ்டே அன்னைக்கு கண்டிப்பா ஒரு வெஸ்டர்ன் டிஷ். இன்னைக்கு அந்த கான்செப்ட்ல ஹாஷ் பிரவுன்ஸ் எக்ஸ் இல்லாம ரொம்ப சிம்பிளா இன்ஸ்டன்ட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அது செய்யிறதுக்கு ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு தோல் சீவி எடுத்துர்க்கேன். அத இந்த மாதிரி காய் துருவறதுல நல்லா மெல்லிசா துருவி எடுத்துக்கலாம். இப்போ இந்த துருவன உருளைக்கிழங்க ஒரு பவுல்ல சேர்த்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டார்ச் போகிறதுக்காக இதை ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வடிச்சிடலாம். இந்த தண்ணி வடிக்கிறதுக்கு நான் ஒரு பவுலில் ஜூஸ் ஸ்ட்ரைனர் வச்சுருக்கிறேன். அதில் இந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் சுத்தமாக வடித்து எடுத்துடணும். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வடித்தாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக சீஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மொசரல்லா சீஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்கள்கிட்ட மொசரல்லா சீஸ் இல்லை அப்படின்னா செடர் சீஸோ பார்மசன் சீஸோ இல்லை சீஸ் க்யூப்ஸை கூட நீங்கள் சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை பைண்ட் பண்ணுறதுக்காக 4 டேபிள் ஸ்பூன் மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு கூட பயன்படுத்திக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூள். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு ஸ்பூனோ இல்லை கையை யூஸ் பண்ணியோ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் தண்ணி எதுவும் சேர்த்தாம தான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு துளி கூட நான் தண்ணி சேர்த்துல. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது ஒரு 5 நிமிஷம் இது ஓரமாக வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு அயன் டவா தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணி டவா நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் ஒரு கரண்டியை எடுத்து நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் இதை செஞ்சுக்கலாம். நான் இந்த மாதிரி இன்றைக்கி ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் சர்க்கிள்லையோ இல்லை ஹார்ட்டின் ஷேப்லேயோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதில் செஞ்சுக்கோங்க. மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பக்கம் லைட்டாக ப்ரௌன் ஆனோனையும் மறுபக்கம் திருப்பி போட்டுறணும். அடுத்த பக்கமும் ப்ரௌன் ஆனோனையும் திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா குக் பண்ணிக்கணும். மொத்தம் இது வேகிறதுக்கு 5லேருந்து 8 நிமிஷம் ஆகும். நல்ல பெரிய கல்லாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் ஒட்டுக்காக சேர்த்து இந்த மாதிரி சுட்டெடுத்துக்கலாம். நான் வீடியோக்காக இந்த மாதிரி 2 மட்டும் சேர்த்துருக்கேன். இதே மாதிரி அடுத்த பேட்சும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளான டேஸ்டியான ஹேஷ் ப்ரவுன்ஸ் ரெடி. இதை அப்படியே சாப்பிட்லாம். வேணும்னா கெச்சப்போ பீனட் பட்டரோ கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிற அடுத்த வீடியோ எல்லாத்தோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி. அதையும் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.